லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் 23 இடங்களில் ஆற்று மணல் குவாரிகள் செயல்பட்டன. இந்த குவாரிகளில் இருந்து யார்டுகளுக்கு மணல் அள்ளி போட 4 பேர் ஒப்பந்ததாரர்களாக இருந்தனர். இதில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் மணல் எடுக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அமலாக்கத்துறை 2023 வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. இதற்காக குவாரிகளில் ட்ரோன்கள் பயன்படுத்தி ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது அளவுக்கு அதிகமாக எடுக்கப்பட்ட மணல் அளவு, அரசுக்கு கிடைத்த வருவாய் இடையே அதிக வேறுபாடு இருந்தது தெரிய வந்தது. அந்த வகையில் 4736 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது. இது தொடர்பாக வேலூர், கரூர், தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்ட கலெக்டர்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு அப்போதைய தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. மணல் குவாரி முறைகேடுகளை நாங்களே விசாரிப்போம் என தமிழக அரசு ஹைகோர்ட்டிலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் தெரிவித்தது. ஆனால் கடந்த ஆட்சியில் இது தொடர்பாக எந்த விசாரணையும் நடக்கவில்லை. இதனால் மணல் குவாரி முறைகேடுகள் கிடப்பில் போடப்பட்டன. தமிழகத்தில் தற்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைந்துள்ளது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் புதிய அரசு கனிம வளத்துறையில் நடந்த முறைகேடுகளை விசாரிப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. இதுகுறித்து கனிம வளத்துறை தரப்பில் கூறியதாவது: கடந்த ஆட்சியில் மணல் குவாரி முறைகேடுகள் குறித்து விரிவான அறிக்கையை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இதனால் சம்பந்தப்பட்ட குவாரிகள் மூடப்பட்டன. புதிதாக குவாரிகள் திறக்க கடந்த ஆட்சியில் முடிவு செய்த போதும் ஒப்பந்ததாரர்கள் பிரச்சனையால் பணிகள் முடங்கின. தற்போதைய தமிழக அரசு மணல் குவாரிகளில் கடந்த காலங்களில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஆர்வம் காட்டி வருகிறது. இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன, அதில் எந்த அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளலாம் என்பது குறித்த கோப்புகள் அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். விரைவில் இந்த முறைகேடுகள் குறித்த விசாரணை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.